அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 29/5/2024, அதாவது வைகாசி மாதம் 16ஆம் தேதி. இன்றைக்கு புதன்கிழமை. அப்போது 1:40 வரையில் சஷ்டி திதி, அதாவது 6ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலே சப்தமி திதி. திருவோண நட்சத்திரம் 8:38 வரை, அதற்கு மேல் அவிட்ட நட்சத்திரம். ராகு காலம் 12லேருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7லேருந்து 9:30 வரை. அப்போ நல்ல நேரம் எதையும் வைக்கிறதா இருந்தால் காலையில் 9:30 to 10:30, சாயங்காலம் 4:30 to 5:30. இப்போது இந்த சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் போட வேண்டிய துணியின் நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலரு துணி போட்டுக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது சிவப்பு. இங்கே சாப்பிட்றது எப்படின்னா, துவரம்பருப்பில் செஞ்ச சாம்பார் அல்லது பருப்பு, அந்த மாதிரி வகையறாக்களை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது இந்த நேற்று லக்னம், அதாவது 1ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லக்னத்தை பற்றி சில குறிப்புகளை சொன்னேன். அந்த லக்னத்தில் இருக்க கிரகத்தை லக்னாதிபதினு சொல்லுவாங்க. அந்த 1ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம். ஃபார் எக்ஸாம்பிள், மேச லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த மேச லக்னத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய். அப்போ செவ்வாயை லக்னாதிபதினு சொல்லுவாங்க. இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு போகணும். இந்த லக்னாதிபதிங்கிறவங்க பாவ கிரகங்களோட சேர்ந்திருந்தார். அதாவது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5ஐயும் பாவ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பாவ கிரகங்களோட சேர்ந்திருந்தாலோ அல்லது பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அடிக்கடி வியாதி, ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பலகீனமான உடம்புடையவராக இருப்பார். அதே மாதிரி லக்னாதிபதி 6, 7, 8, 12 கூடியவர்களோடு சேர்ந்திருந்தால் அப்போ பெர்மனண்டாக ஒரு வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும். லக்னாதிபதினு சொல்லக்கூடியவங்க 6, 8, 12ஆம் இடத்துல இருந்தால் பலகீனமான சரீரம், ரெசிஸ்டன்ட் பவர் இருக்காது, சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகிரும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களை வச்சும் நம்ம பலன் சொல்லணும். இப்போதைக்கு இந்த இதை பார்ப்போம். அடுத்து ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படும் வகையில் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேச ராசி. மேசத்தில் பார்த்தா இன்றைக்கு எதிர்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. காரணம் உங்கள் மேலே உள்ள ஒரு ஜெலசி, அதாவது பொறாமை தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை கண்டும் காணாமலும் விட்டு விடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எதிர்ப்பு சக்தி விலகிடும். எவ்வளவு பணம் வந்தாலும் கடன்கிறது இருந்து தான் தீரும். அதனால் கடனை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட வேண்டாம். ஷேர் மார்க்கெட், அந்த ஸ்பெக்குலேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த யூக வணிகம், அதில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட், நிபுணர்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி பெற முடியாது. அதனால் வேறு யாருக்கும் நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னா அவங்க கிளிக் ஆகுறாங்க. அடுத்து ரிஷபராசி. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி பணம் வரவு கூட கொஞ்சம் லேட், தாமதமாகத்தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் குடும்ப செலவுகளுக்கு அந்த பணம் ஒன்றும் தடை கிடையாது. குடும்ப செலவுகளுக்கு தேவையான பணம் வந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் டயத்துக்கு அந்த இதை நிறைவேற்ற முடியாத சூழல் ஆகிடும். அதே மாதிரி வாடகை, கரண்ட், எலக்ட்ரிக் பில்லு, வாட்டர் பில் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழில் ஓரளவு பரவாயில்லை. லேண்டு சம்பந்தப்பட்ட தொழில் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. ஒன்றும் செட்டில் ஆகலை, நடக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது. அடுத்து மிதுன ராசி. அன்னையோட அம்மாவோட ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய வாகனம், வீடு வாங்கணுங்கிற எண்ணம் ஒரு சூழ்நிலை இப்போ தான் வருது. அதனால் அதை ப்ரொசீட் பண்ணலாம். வீட்டில் எல்லாருமே ஓரளவு நல்லா சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் அது இந்த சந்திராஷ்டமங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அடுத்து கடகராசி. நீண்ட முயற்சிக்கு பிறகு பணம் செலவிற்கு முயற்சி ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பணச்செலவு பண்ணிக்கிட்ட பிறகு ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்குது. மனம் ரொம்ப உற்சாகம், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த வேலை கிடச்சிருக்கிறதுனால. அதே மாதிரி கல்யாணமாகவர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது.
சகோதரர்கள் கூட சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது. அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய கோர்ஸ் ஏதாவது படிக்கணும்னா அந்த எண்ணம் வருது, அதை படிக்கலாம். அடுத்து சிம்மராசி. வரும் லாபத்தை வேறு தொழிலில் வந்து முதலீடு பண்ணுறீங்க. நண்பர்களோட ரிலேஷன்ஷிப்பு நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. வியாபாரம் செய்யணுங்கிற உங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது சைடு பிஸ்னஸ் பண்ணலாம்னு தாராளமாக ஆரம்பிக்கலாம். ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு ஓரளவு லாபம். உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து கன்னியாராசி. வேண்டாத அலைச்சல் திருச்சல், அதனால் உடம்பும் சரி மனமும் சரி கொஞ்சம் சோர்வாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. இந்த சொந்தக்காரங்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். மாணவர்களுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை படிக்கிறதுல. ஆமாம், போன வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து காலில் பித்த வெடிப்பு, ஸ்கின் அலர்ஜி போன்ற இது வந்து பிரச்சனை வந்துக்கிட்டு, அதை தவிர்த்துக்கோங்க. அதை ஆரம்பத்திலேயே கவனித்து அதை குணப்படுத்திக்கோங்க. அடுத்து துலா ராசி. எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பத்திரிகை துறையில் உள்ளவங்க, லாயரு, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு போன்றவருக்கு மிக உகந்த நாள். இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படுகிறது. அதே மாதிரி சொந்தக்காரங்க ரிலேஷன்கிட்ட மத்தியில் நல்ல பேர் தான் உங்களுக்கு வருது. வியாபார யுக்திங்கிறது உங்கள் ரத்தத்திலேயே ஊர்னது. ஆனால் கூட பெரிய அளவு சக்ஸஸை ருசி பார்க்கலை, ஜெயிப்பீங்க. அடுத்து விருச்சிக ராசி. உடம்பில் வந்து தேவையில்லாத பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்து இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடுச்சு. வேலை இல்லாதவங்களுக்கு வந்து டெம்பரரியாக ஒரு வேலை கிடைக்கிறது. அதே சமயத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கூட ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பண புழக்க வழக்கங்கள் நல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங் வாங்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் சிக்கல் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேடிங்கை மேக்ஸிமம் அவாய்ட் செய்யுங்கள். அதே மாதிரி வந்து தனுசு ராசி. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிது. அதை அனுபவித்து ரசித்து செய்கிறீங்க. உங்களோட பேச்சு வந்து மற்றவங்களை ரசிக்கும்படி செய்கிறது. பணச்செலவு கொஞ்சம் அதிகம்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அப்பாவோட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து மகர ராசி. புதிய வீடு ஒன்று வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. லோன் கூட சாங்ஷன் ஆயிடுச்சு. உடன் வேலை பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் பொறாமை, என்னடா வந்தால் அது பண்ணால் இப்போ வீடுக்கு லோன் போட்டு வீடு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறாமை இருந்துக்கிட்டு இருக்குது. சாயங்காலம் திஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள். அதே மாதிரி மாணவர்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. மனசில் எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகள் நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படின்னா, அந்த நீங்களும் சரி அந்த மாணவர்களும் சரி மனதளவில் சந்தோஷம் தரக்கூடிய எண்ணங்களே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அனுபவிச்சுக்கோங்க. உற்சாகமான நாள் தான் இது. அடுத்து கும்பராசி. அதாவது மகன் அல்லது மகள் வந்து இடமாற்றல், படிக்கிறதுக்கோ அல்லது வேலை பார்க்குறதுக்கோ ஒரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தினால பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. வீடு சீர்திருத்தம் வந்து நல்ல முறையில் நடக்கிறது. ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சொந்தக்காரங்களை சந்திச்சுக்கிறீங்க. ஆமாம், அப்போ வந்து உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மீனராசி. அதாவது வந்து அம்மாவோட நினைவுகள் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. பெற்றோர்கள் உடல்நிலை வந்து நல்லா தான் இருந்துக்கிட்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டின் பேரில் உள்ள கடனுக்கு வேறு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம், ஹையர் எஜுகேஷன் செல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குடும்பத்தில் வந்து சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும் வாய்ப்பு ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது. விவசாயிகளுக்கு இந்த தடவை மகசூல் நல்லபடியாக நடக்கும். லாஸுங்கிறது கண்டிப்பாக வராது. நண்பர்களே, இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.